இதுக்கு நீ எனக்கு காசு 5 லட்ச ரூபா நீ கட்டி தான் எனக்கு காசு இல்லை சார். நீ காலில் பிடிச்சி கிஞ்சி எனக்கு போகிறேன் இங்கே செத்துருவேன் ப்ளீஸ். அவங்க அவுட் பாஸ் எல்லாம் போட்டு எனக்கு இந்த டெம்பரரி பாஸ்போர்ட் எல்லாம் செய்யறதுக்கு அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. 7 நாளைக்கு அவங்க செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. 7 நாள் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த 7 நாளைக்கு முன்னாடி 6 நாள் 6 நாள் வரும்போது எனக்கு 25 காசு வேணும். முடிஞ்ச எல்லா தவறும் உங்க மேல. இப்போ வந்து குத்துத கொடையுதுன்னா இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் வரலாம். பார்வையாளர்களே கவனமாயிருங்க. இப்போவே செக் பண்ணலைன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும், பல சமூக ஊடகங்களில் பல வகையான வீடியோக்கள் தொடர்ந்துமே நாம் பதிவிட்டிருக்கிறோம். இந்த வெளிநாட்டில் பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், குறிப்பாக பணிப்பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள். ஏஜென்ட்டில் இருக்கிறாங்க, எம்பசியில் இருக்கிறாங்க, வீட்டில் சிறப்பிடிச்சிருக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி பல பிரச்சனைகள். இப்போ இந்த சகோதரியுடைய பிரச்சனை என்ன? இவங்களுக்குரிய உதவிக்கான ஏற்பாடுகள் வந்து சமூக ஆர்வலர்களூடாக செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவங்க நாட்டுக்கு போவாங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நாளைக்கு நீங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோ போட வேண்டிய நிலைமை உங்களுக்கும் வரும். தயாராகிருங்க. ஏன், என்ன காரணம்? அவங்களோட வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலண்டா அவங்களுடைய வீடியோ வந்து இந்த வீடியோட கடைசியில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சகோதரியோட ஹிஸ்ட்ரி என்னன்றதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன். 2 வருஷமாக வேலை பார்த்துருக்காங்க, 4 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அந்த வீட்டில் 4 மாதம் எக்ஸ்ட்ராவாக வேலை பார்க்குறாங்க. 2 வருஷம் 4 மாதம் பாபா நாட்டுக்கு போகிறேன். பாபா என்ன சொல்கிறாரு, மன்னிச்சிக்கோ, உனக்கு அக்காம நான் அடிக்கலை, உனக்கு எதுவுமே நான் செய்யலை, சரி என்னோடய பாஸ்போர்ட்டை கூட நான் எம்பசி போகிறேன். அதுவும் இல்லை. அதுக்கப்புறமா வீட்டை விட்டு வெளியாகி ஃப்ரெண்டு கூட தங்கி இருந்திருக்கிறாங்க. இப்போ கடைசியில் ஒமான் போலீஸ் என்ன சொல்கிறாங்க, நாட்டுக்கு போகணும்னா 500 ரியால் கட்டிட்டு போங்க. இப்போ கடைசியாக 250 ரியால் கட்டிட்டு நாட்டுக்கு போங்க அப்படின்னு ஒரு அவகாசம் கொடுத்துருக்காங்க. அந்த பணத்துக்காக வழி இல்லாமல் தான் அவங்க இந்த வீடியோ போட்டுக்கிறாங்க. சரி, அவங்களுடைய அது அறியாமையாக இருக்கலாம், தெரியாத்தனமாக இருக்கலாம். ஏன்னா ஆரம்பத்திலேயே இது வந்து யாருடைய தவறுன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய கஃபீலுடைய தவறு. உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒத்த பைசா செலவு பண்ண தேவையில்லை. நீங்கள் வேலை செஞ்ச காலத்துக்குரிய சம்பளம் கொடுக்காமல் இருந்தது, அந்த சம்பள காசு உங்களுடைய டிக்கெட் எல்லாத்தோடையும் சேர்த்து ஜெனிவினா கௌரவமாக அடுத்தவன்ட்ட கையேந்தாமல் பிச்சை எடுக்காமல் நேரடியாக நாட்டுக்கு போகலாம். சரியா? ஏன், என்ன காரணம்? இவங்க வந்து நண்பர்கிட்டயோ ஃப்ரெண்டுக்கிட்ட போனதை விட டைரெக்டாக தூதரகத்துக்கு போய் அதே மாதிரி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தில் வீட்டில் யார் சரி ஒருத்தர் அனுப்பி கம்ப்ளைண்ட் பண்ணி கஃபீலுக்கு எதிராக அங்கே லேபர் டிபார்ட்மெண்ட்டில் கேஸ் போட்டிருந்தா நிச்சயமாக இந்த மாதிரி இவங்க போலீஸ்காரன்ட்ட கையேந்திய காலை பிடிக்க வேண்டிய நிலைமை வராது. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களுடைய கஃபீல் அக்காம அடிச்சிருக்காங்க இல்லையான்றதை உடனடியாக செக் பண்ணுறீங்க. 1க்கு 7 மயக்கம் போட்டு விழுந்தாவது உங்களுடைய அக்காம இருக்கா இல்லையான்றதை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற டைமில் செக் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான். ஏன்னா இதை நான் அவ்வளோ கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் உங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் என்ன காரணம்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது. அதுக்கு பிறகு குத்துதே குடைதே அழுது புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. கஃபீல் உங்களுக்கு அக்காம அடிச்சிருக்காங்க இல்லையான்றதை செக் பண்ணுங்கள். வயிற்று வலின்னு சொல்லியாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்லியாவது அக்காமாவை கேளுங்க. அடுத்த கட்டம், இறைவனுடைய புண்ணியத்தால் இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள, கொஞ்சம் சில நாட்கள் தான், எக்ஸ்சேஞ்ச் குவைத்தில் பணம் பரிமாற்ற சேவை கம்பெனிகளோடு நாங்கள் ஒரு சின்ன ஒரு மீட்டிங் கொண்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். பர்சனல், அது நான் என்னுடைய தனிப்பட்டது, வேறு யாரும் இல்லை. என்ன காரணம்னா உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக சிவில் ஐடி கார்டு யார் அவங்களோட ஐடியில் மட்டும்தான் காசு போடணும் அப்படின்னு அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இதில் பாதிக்கப்பட போகிறவங்களுக்கு ஐ எம் சாரி. ஆனால் வீடுகளில் இருக்கிற பணிப்பெண்களுக்கு அக்காமா அடிச்சிருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய இந்த அக்காமா சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு, அதே மாதிரி அவங்க இன்னைக்கு வரைக்கும் வெளியில் போனதே இல்லை அப்படின்ற சூழலில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆஃப்டர் ஆல் இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு சரி போய் பணத்தை அனுப்புகிற சூழலாவது ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட எல்லா எக்ஸ்சேஞ்சுகளுக்கும் ஒரே அடியாவே, அதாவது என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு மனதாக எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து யார் பணம் அனுப்ப வந்தாலும் இனிமேல் உரிய ஆளை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற அந்த சிஸ்டத்தை அரேஞ்ச் பண்ண போகிறோம். அக்காமா இல்லாதவங்க பாதிக்கப்படலாம். அதே மாதிரி
அனுப்பக்கூடியவங்க 2 டிரான்சாக்ஷன் அனுப்பலாம். ஆனால் பணிப்பெண் என்ற வகையில் அவங்களுக்கு சிவில் ஐடி அடிச்சிருக்கா இல்லையா, அக்காமா இருக்கா இல்லையா, அவங்களுக்கு என்னதான் வழி, வெளியிலேயாவது ஆஃப்டர் ஆல் கூட்டிகிட்டாவது போகிறாங்களா, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இதில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இதை முதலாக இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்து வச்சது எங்களுடைய பாண்டிராஜா அவர்கள், அபு ஃபத்தீரா அல்முல்லா மெஷினில் இருக்கக்கூடிய ஓனர் சகோதரருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த தொடக்கம் இடைவிடாத தொடக்கமாக அவர் தொடங்கி வச்சது எல்லாருக்குமே போய் சேரக்கூடிய நன்மையான தொடக்கமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்குரிய ஏற்பாடுகள் விரைவிலேயே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி யார் சொந்த ஐடென்டிட்டியில் தான் போய் போடணும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸை வந்து ஓட்டுநர்களாகிய நீங்களும் முடிந்த வரைக்கும் இஷ்யூ பண்ணுங்கள். எக்ஸ்சேஞ்சில் காசு போட அனுப்பினா நீங்கள் சொல்லுங்கள் ஹத்தாம வரணும், அவள் வந்து அவட ஐடியில் அவள் கொடுத்து தான் மாமா போடணும் அப்படின்னு. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுகளில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவங்க சொந்த ஐடியில் அவங்க பணத்தை அனுப்பணும் அப்படின்ற அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் விரைவிலேயே அமலுக்கு வருது. ஃபாலோ பண்ணிக்கோங்க, இப்போ இருந்தே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பணிப்பெண்களுடைய இந்த சாபக்கேடான செயலுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். எத்தனை பேர் இன்றைக்கு வரைக்கும் அக்காமா அடிக்காமல் வச்சுருக்காங்கன்னு தெரியலை. அதுக்கு இதுவும் ஒரு நல்ல சான்றாக அமையும். அக்காமா அடிச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது பணம் போட அக்காமா கூடன்னு கேட்கும்போதே தெரியும் இல்லையா. ஒன்று ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா பணம் போடுறது இல்லைன்னா ஹாஸ்பிட்டல், ரெண்டில் ஒன்று ஏதாவது ஒரு ரூட்டை சூஸ் பண்ணுங்கள். அக்காமா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. கடைசியில் இல்லாமல் போனால் ஒன்று ஃபிங்கர் வச்சு நாடு கடத்துவாங்க. ஃபிங்கர் வச்சு தெரிஞ்ச போலீஸ்காரனை வச்சு இந்த மாதிரி இன்ஹாஸ்ன்னு கேஸை போட்டு மச்சான் ஆளை பார்த்து பேக்கப் பண்ணிவிடு அப்படின்னு சிஐடியில் போட்டு 4 நாள் 5 நாள் ஜெயிலில் வச்சு ஏர்போர்ட்டில் இருந்து மெதுவாக நாடு கடத்தி விட்டுருவாங்க. கஃபீல் எஸ்கேப். அதே போல் சிலருக்கு வந்து சம்பளமே கொடுக்காமவே நாடு கடத்துகிறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு இந்த ஐடி கார்டு செக் பண்ணுறது. இன்ஷா அல்லாஹ் அது விரைவில் அமலுக்கு வரும். அதோட சேர்த்து எக்ஸ்சேஞ்சுகளும் அதற்குரிய வேலைப்பாடுகளை ஒருங்கிணைத்து செய்வாங்க. அதற்கு நான் கேரண்டி. இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, ஐடி அடிக்கலை அப்படின்னா, உங்களுக்கு அது தெரிய வந்துடுச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அல்லது தூதரகம் அல்லது நீங்கள் வந்த ஏஜென்ட், இதில் 3ல் யாராவது ஒருத்தரை தொடர்பு கொண்டு இந்த விடயத்தை தெளிவுபடுத்தி சொல்லிடுங்க. குடும்பத்தில் யார் சரி ஒருத்தரை அனுப்பி உடனடியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. உங்கள் கம்ப்ளைண்ட் முன்னாடி இருக்குன்னா அதுக்கப்புறமா கஃபீலால் எதுவும் பிடுங்க முடியாது. அமாலா மன்சிலியாவில் கம்ப்ளைண்ட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எம்பசி அதை பார்த்துக்கொள்ளும். எம்பசியை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். எம்பசி மூலமாக எங்களால் முடிந்ததுக்கு நாங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சலுகைகளை எடுத்து கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சோஷியல் மீடியா முயற்சி பண்ணுறோம். தயவு செய்து ரொம்ப கவனம். இதோ இவங்களுடைய வீடியோவையும் பாருங்கள். மேலாதிக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்படி தான் ஒமானுக்கு நான் வந்து இப்போ 3 வருஷமாக போகுது. இப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து அங்கே ஸ்ரீலங்கா எம்பசிக்கு எல்லாம் போய் என்ட்ரி எல்லாம் போட்டு பிரச்சனையாகி அந்த எம்பசிலேருந்து இங்கே ஒமான் எம்பசிக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, இப்படி தான் நான் ஒமானில் பிரச்சனையாகி நிற்கிறேன்னு சொல்லி. நான் ஒமானுக்கு 2021 வந்தேன். டிசம்பர் மாதம் 24 அன்றைக்கி வந்ததுலேருந்து ஒரு வீட்டில் வேலை செஞ்சு 2 வருஷம் 4 மாதம் ஒரே வீட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த வீட்டில் வந்து படாத கஷ்டப்பட்டு அடி வாங்கி நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து சம்பளமும் ஒழுங்காக கொடுக்கல. சம்பளம் கொடுக்காம நிறைய கஷ்டப்படுத்தி வீட்டுக்கெல்லாம் போன் பேச விடாமல் இந்த மாதிரி நிறையெல்லாம் கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தினாங்க. அப்பயும் நான் அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு தான் நான் அந்த வீட்டில் இருந்தேன். 2 வருஷம் முடிஞ்சதும் ஊருக்கு அனுப்புவாங்கன்ற நம்பிக்கையில் நான் புதுசாக வந்து என்னால் எனக்கு ஒன்றும் தெரியாது பெருசாக. அதுக்கப்புறம் 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவங்கள்ட்ட பாபாட்ட என் அர்பாப்ட்ட சொன்னேன், என்னை ஊருக்கு அனுப்புங்க, இப்படி தான் நான் வீட்டுக்கு போகணும், என்கிட்ட 2 வருஷம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி. அவன் என்கிட்ட சொன்னான், சாரி என்னை மன்னிச்சிரு, உனக்கு ஐடி அக்காமா வீசா ஒன்றும் அடிக்கலை, ஒன்று என்னால் பிளேன் டிக்கெட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனும் கைவிட்டுட்டான். அதுக்கு பிறகு 4 மாதம் நான் அதே வீட்டில் தான் இருந்தேன், 2 வருஷம் முடிஞ்சும். அதுக்கு பிறகு நான் சொன்னேன் பாஸ்போர்ட்டை சரி தாங்க அப்படின்ட்டு, பாஸ்போர்ட்டும் என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டான். அதுக்கு பிறகு அந்த வீட்டை விட்டு நான் வெளியில் பாஞ்சிட்டேன். அடி எச்சி அந்த மாதிரி நிறைய கஷ்டம். விடிய காலையில் 5 மணிக்கு எழுப்புனா நைட்டு 1:30 மணி 2 மணிக்கு தான் தூங்குவேன். இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே பாஞ்சு. அதுக்கு பிறகு இன்னொரு வீட்டில் போய்ட்டு வேலை செஞ்சேன். எம்பசிக்கு போனேன். எம்பசியில் வந்து அந்த நேரம் விசிட் வீசால் வந்து அவங்கள உள்ள கூட பார் எடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் 2 கிழமை எம்பசிக்கு முன்னாடி ரோட்டில் தான் நாங்கள்லாம் இருந்தோம், ஒரு 18-20 பேர் போல். இப்போ எனக்கு அந்த வெயில் சூடு தாங்கி இல்லை, என்ன எனக்கே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில். அதுக்கு பிறகு நானும் ஒரு வீடு ஒன்று தேடி அந்த வீட்டுக்கு வேலைக்கு போனேன்.
அந்த வீட்டுக்கு வேலைக்கு போய் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க 6 மாதம் வேலை செஞ்சு அவங்களும் ஒழுங்காக காசு சம்பளம் கொடுக்கல. அதுக்கு பிறகு அந்த வீட்டில் இருந்து நான் வெளியே வந்தேன். இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டோட தான் ரூமில் தங்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டோட தான் நான் இங்கே வந்து தங்கிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு நேற்று கோல் ஒன்று வந்துச்சு எம்பசிக்கு வர சொல்லி. சரின்னு காலையில் நான் போனேன் எம்பசிக்கு. காலையில் போனதுக்கு பிறகு அங்கே எல்லாம் கேட்டு உனக்கு ஊருக்கு போகிறதுக்கு எல்லாம் எனக்கு தடை அடிச்சிக்கிறாங்க. இந்த அரசாங்கத்துக்கு நான் வந்து என்ன லேபர் கோர்ட்டுக்கு வர சொல்லி நான் லேபர் கோர்ட்டுக்கு போயிட்டேன். லேபர் கோர்ட்டில் சொன்னாங்க 500 ரியால் ஃபைன் கட்ட சொல்லி போலீஸ்காரவங்க என்ன பிடிச்சி வச்சுட்டு பயமுறுத்தி உன்னை ஜெயிலில் போடுவேன், நீ 500 ரியால் கட்டி ஆகணும். அப்போ நான் அவங்ககிட்ட கெஞ்சி அழுது நான் சொன்னேன், என்கிட்ட காசு இல்லை கட்ட, எனக்கு இப்படி தான் நான் வேலை செஞ்சு விட்டு எனக்கு ஒழுங்காக காசு சம்பளம் கொடுக்கல, இப்படி தான் என்னை கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீ 3 வருஷமாக அந்த நாட்டில் கள்ளத்தனமாக தான் இருந்திருக்க, நீ அந்த காசு 5 லட்ச ரூபா நீ கட்டினா. ஒன்று சொன்னேன், என்கிட்ட காசு இல்லை சார், இந்த காலில் பிடிச்சி கெஞ்சி எனக்கு பிறகு அவங்க சொன்னாங்க 250 ரியால் கடைசியாக உனக்கு 7 நாள் டைம் தரேன், 7 நாளுக்குள்ளே நீ 250 ரியால் காசை நீ கட்டினா நீ ஊருக்கு போக, அப்படி இல்லாட்டி இந்த 7 நாளுக்குள்ளே நீ காசு கட்டலைன்னு சொன்னால் நீ 500 ரியால் காசு கட்டி ஆகணும், அந்த 500 ரியால் காசு நீ கட்டலைன்னு சொன்னால் உன்னை 3 வருஷம் ஜெயிலில் போட்டு தான் அனுப்புவேன் ஊருக்கு அப்படின்னு. ப்ளீஸ் அவங்களெல்லாம் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன உங்கள் கூட பிறந்த ஒரு அக்கா தங்கச்சா நினச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஊருக்கு போகணும், எனக்கு நீ யாருமே இல்லை, யாருக்கிட்டே ஹெல்ப் கேட்குறதுக்கு யாரும் இல்லை, ப்ளீஸ் எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா நான் இங்கே செத்துருவேன், ப்ளீஸ் எனக்கு 2 லட்ச ரூபா 250 ரியால் காசு எனக்கு தேவை, 1 ரியால், யாராவது முடிஞ்சா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களை காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் அங்கே கூட பிறந்த அக்கா தங்கச்சா நினச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த 7 நாளுக்குள்ள நான் காசு கட்டணும் அப்படின்னு அவங்க என்னை தேடி வருவேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எனக்கு நாட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு எம்பசியால் அவங்களால செய்ய முடிஞ்சதெல்லாம் அவங்க அவுட் பாஸ் எல்லாம் போட்டு எனக்கு அந்த டெம்பரரி பாஸ்போர்ட்டெல்லாம் செய்கிறதுக்கு அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. 7 நாளுக்குள்ள அவங்க செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. 7 நாளில் கோல் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த 7 நாளுக்கு முன்னுக்கு 6வது நாள் வரும்போது எனக்கு 250 ரியால் காசு வேணும், முடிஞ்ச யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். யாரும் இல்லை, எனக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். இந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா இப்போவே எட்ராஸ் சிவில் ஐடி அப்படின்ற மாதிரி எடுத்து சிவில் ஐடியை பாருங்கள். சிவில் ஐடி கிடைக்கலன்னா நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றுங்க. எப்படியாவது மொபைல் ஐடி, உங்களுடைய மொபைல் ஐடியாவது இல்லை, சாதாரண உங்களுக்கு எக்காமல் அடித்து சிலர் வந்து கார்டு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. கார்டெல்லாம் அது என்னத்துக்கு 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு போகிறது தானே, கார்டு என்னத்துக்கு உனக்கு அப்படின்னு ஆன்லைன்லேயே அப்படி அடித்து விட்டு கார்டு எடுக்காமல் விட்டுருவாங்க. கார்டுக்கு அதுக்கு வேறு 5 தினார் கட்டிட்டு எதுக்கு அப்படின்னு விட்டுருவாங்க. கார்டு அடிக்கலைனாலும் பரவாயில்ல, மொபைல் ஐடியாவது ஒன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஐடி வேணும், பணம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஐடியை நீங்கள் எப்படியாவது பெற்றுக்கொள்ள பார்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரியான பல நெருக்கடிகளுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் அடுத்தவங்கள்ட்ட கையேந்த வேண்டிய நிலைமையும், பல்லளிக்க வேண்டிய நிலைமையும், காலை பிடிக்க வேண்டிய நிலைமையும், கதற வேண்டிய நிலைமையும் வரும். இன்னும் ஒரு பணிப்பெண்ணுக்கோ ஓட்டுநருக்கோ சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதிரியான நிலைமை வரக்கூடாது அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி இந்த சகோதரிக்கு சமூக ஆர்வலர்களூடாக உதவி செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோ போட்டாலும் எந்த ஏரியாவில் இருக்கிறேன், நான் இந்த ஏரியாவில் தான் இருக்கிறேன், இந்த மாதிரி தான் இருக்கிறேன், என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இது தான் அப்படின்றது தெளிவாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் சொன்னதை செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள்.